குருவார சஷ்டி. இந்த சஷ்டி நாள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி நாள்ல உங்கள் குழந்தைகளுக்காக நீங்க முருகனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க படிப்புல சிறந்து விளங்குவாங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும். அடுத்தது தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் சஷ்டி திதியில கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க. 7/5/2026 சித்திரை மாதத்தின் 24ஆம் நாள் வியாழக்கிழமையில காலை 8:22க்கு பிறகு சஷ்டி திதியானது ஆரம்பமாகுது. சஷ்டி திதியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் கோவிலுக்கு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு உகந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறதா. உங்களால முடிந்த அளவு முருகனுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ தவறாம வாங்கி கொடுங்க. அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதியில மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு, மஞ்சள் வஸ்திரம் தானம் செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு. இந்த நாள்ல உங்க வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. பூஜையில நெய் தீபத்தை ஏத்திட்டு முருகப்பெருமான் முன்னாடி ஒரு தட்டை வச்சு அந்த தட்டுல 6 வெத்தலை வைக்கணும். 6 வெத்தலை வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை வைங்க. அந்த மருதாணி இலைக்கு மேல ஒரே ஒரு ₹1 நாணயத்தை வைங்க. சிறிதளவு கல்கண்டு வைங்க, ஒரு மஞ்சக்கிழங்கு வைங்க. வச்சுட்டு மனதார முருகனை வழிபட்டுட்டு ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து கொண்டு போய் உண்டியல்ல ஓட்டுருங்க, அல்லது யாருக்காவது கொடுத்துருங்க, தானம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மற்ற பொருட்களை கொண்டு போய் அப்படியே ஏதாவது விருட்சத்துக்கடியில் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் காலையில விருட்சத்துக்கடியில் அந்த வெற்றிலை, மருதாணி இலை, கல்கண்டை கொண்டு போய் அப்படியே நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.